மார்க்கெட்ல நிறைய ட்ரேடர்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர். ஆனால் அவங்க அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் சரியாக தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுதான் கிடையாது. அவங்க ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஓவர் சோல்டு போனமே பை பண்ணுறாங்க, ஓவர் பாட் போனமே செல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க எடுக்கிற என்ட்ரி எல்லா சமயமும் சரியாக போகிறது கிடையாது. நான் இந்த வீடியோவில் அந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரை பயன்படுத்தி எப்படி ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணுறது, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது, எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, எங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த 3 முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எளிமையான முறையில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்றது ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு ஸ்டாக் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் ஸ்ட்ரென்த்தாக மூவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் லெவல்ஸ் இருக்கும். 0லேருந்து 100 வரைக்கும் லெவல்ஸ் இருக்கும். அடுத்து ஒரு லைன் இந்த மாதிரி ட்ரா ஆகும். இதைத்தான் நம்ம ஆர்எஸ்ஐ லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனுக்கு நம்ம லென்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம 10 அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 10 கேண்டிலுடைய அவரேஜ் கெயின், அவரேஜ் லாஸ், இதை பேஸ் பண்ணி சம் கால்குலேஷன் மூலமா இந்த லைன் பிளாட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஓவர் பாட்னு சொல்லுவாங்க. அதுவே 30க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஓவர் சோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓவர் பாட் அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் அதிகமான விலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பீப்புள் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓவர் சோல்டு அப்படின்னா ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஆனா இதை கன்சிடர் பண்ணி தான் நிறைய ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுக்கிறாங்க. நாம இப்போ இதை வச்சு இந்த லெவல்ஸ், இந்த ஆர்எஸ்ஐ வேல்யூ வச்சு நாம டிஃப்ரெண்டா ட்ரேட் பண்ண போறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் நிறைய ட்ரேடர்ஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. நான் உங்களுக்கு இப்போ என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் டீச் பண்ண போறேன் கிடையாது. எப்படி நம்ம பிரைஸ் ஆக்ஷன் அனலிஸையும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் பயன்படுத்தி நம்ம ட்ரெண்ட் கண்டினியூஷன் என்ட்ரி, ட்ரெண்டோட சேர்த்து நம்ம டிராவல் பண்றதுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. இந்த ஆர்எஸ்ஐ லைன் 70க்கு மேல போயிருச்சுன்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்க ஸ்டாக்ல பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, செல் என்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா அது தவறு. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் ஒன்று இருக்கு, ட்ரேட் வித் ட்ரெண்ட், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்னு சொல்லி ஒரு கோட் இருக்கு. ஸோ நம்ம அந்த ட்ரெண்டோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த லெவல் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதை பயன்படுத்தி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்எஸ்ஐ வேல்யூ பார்ப்போம். ஆர்எஸ்ஐ வேல்யூ அபோவ் 60. இந்த ஆர்எஸ்ஐ லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆர்எஸ்ஐ லைன் 60க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் மூவ்மெண்ட்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த இடத்துல பையர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுவே இந்த ஆர்எஸ்ஐ லைன் 30க்கு கீழே இருந்தது அப்படின்னா நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மார்க்கெட் ஸ்ட்ராங்கான 30 கிடையாது 40க்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செல்லர்ஸ் ஃபுல் கண்ட்ரோல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து இந்த ஆர்எஸ்ஐ லைன் 40 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நாம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் மூவ்மெண்ட்ல இருக்கு, யாருமே கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். இந்த ஆர்எஸ்ஐ அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி 2 மெத்தடை நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆர்எஸ்ஐ அபோவ் 60க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் நாம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆர்எஸ்ஐ அபோவ் 60 நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கணும், லோயர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆர்எஸ்ஐ அபோவ் 60க்கு மேல இருக்க ஸ்டாக்கை நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண பிறகு நாம லோயர் டைம் ஃப்ரேம் பயன்படுத்தி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி மெத்தட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டேக் பை என்ட்ரி ஆஃப்டர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்.
ஸோ இப்போ நம்ம ஆர்எஸ்ஐ அபோவ் 60 இருக்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த சார்ட் எடுத்துக்கலாம். பேடிஎம்முடைய சார்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர்எஸ்ஐ வந்து அபோவ் 60 இருக்கு. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க டெய்லி ரெசிஸ்டன்ஸ். நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க ரீடெஸ்ட் ஆன பிறகு இங்க இருந்து ஒரு கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து இது மேலே ஏறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டலுக்கு கீழே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து 1:2 இல்லை 1:3 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல நம்ம வந்து ப்ராஃபிட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து என்ட்ரி மெத்தட் 1, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஃபாலோட் பை ரீடெஸ்ட் என்ட்ரி. என்ட்ரி மெத்தட் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம பாரதி ஏர்டெல் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் ஆர்எஸ்ஐ வந்து அபோவ் 60க்கு மேலே இருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெய்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம். ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே என்ன ஆயிருக்கு பாருங்க, கரெக்டாக சப்போர்ட் லெவலில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு இங்க இருந்து நமக்கு ஒரு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி மேலே நல்லாவே போயிருக்கு. ஸோ இதுல நம்ம என்ட்ரி கன்ஃபர்ம், இது வந்து சப்போர்ட் லெவலில் ஒரு பை என்ட்ரி. இது இப்போ நம்ம மந்த்லியில அப் ட்ரெண்ட், வீக்லி அண்ட் டெய்லியில வந்து நமக்கு வீக்லியில சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருக்கு, டெய்லியிலேயே சைட்வேஸ் ட்ரெண்ட்ல இருக்கு. சப்போர்ட் லெவல் நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கிறதால இங்க நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். 1:2 போகுது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செல் என்ட்ரிக்கான பிளான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆர்எஸ்ஐ பிலோ 40 இருக்கிற ஸ்டாக்கை ஹையர் டைம் ஃப்ரேம் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் பயன்படுத்தி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரையணும். ஸோ இந்த ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஜீல் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஆர்எஸ்ஐ பிலோ 40 இருக்கு. டெய்லி டைம் ஃப்ரேம்ல அந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல் பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் ஆன பிறகு இங்க ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, சப்போர்ட் பிரேக் அவுட் ஃபாலோ பை ரீடெஸ்ட் என்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்போர்ட் இதுக்கு ஐடென்டிஃபை பண்றோம், பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றோம். பிரேக் அவுட் ஆன பிறகு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ரீடெஸ்ட் ஆன பிறகு என்ட்ரி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் செல் என்ட்ரி. ஸோ இப்போ வந்து என்னன்னா, நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட், மந்த்லியில டவுன் ட்ரெண்ட் ஆர்எஸ்ஐ பிலோ போயிட்டு இருக்க ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு பேட்டா இந்தியா நாம செலக்ட் பண்ணிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பிறகு பிரைஸ் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து மேல ஏறி இருக்கு. ஏறி அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரீச் ஆயிருக்கு. ரீச் ஆயிட்டு நமக்கு பிரைஸ் கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுல நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் போனவே ஏதாவது ஒரு கேண்டல்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் மேலே ஃபிக்ஸ் பண்றோம். 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்றோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பையிங்க்கு 2 மெத்தட், செல்லிங்க்கு 2 மெத்தட். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து உங்களுக்கு ரியல் சார்ட்ல வேற 2 ஸ்டாக் வச்சு நான் உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து வேதாந்தான்ற ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. எந்த டைம் ஃப்ரேம்ல? டெய்லி டைம் ஃப்ரேம்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 9th அக்டோபர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மூலமா பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகிட்டு பிரைஸ் வந்து ரீடெஸ்ட் ஆகுது. ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து நெக்ஸ்ட் டேவே கேப் அப் ஆகி நல்ல ஒரு மேல அப் சைடு வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் என்ட்ரியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து இதே ஸ்டாக் இங்க வந்து பாருங்க, கீழே ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஃபால் கொடுத்துட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபால் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு திரும்ப மேலே ஏறி இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்த வந்து ஒரு சப்போர்ட் லெவலை நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப பிரைஸ் என்ன ஆயிருக்கு, கீழே புல் பேக் ஆயிருக்கு. புல் பேக் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே கேப் அப் ஆகி மேலே ஏறிட்டே போயிட்டு இருக்கு ஹையர் ஹை பேட்டர்ல. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி பேட்டர்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஸ்டாக்ல 2 டைப் ஆஃப் என்ட்ரின்னு நமக்கு வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து முத்தூட் ஃபினான்ஸ் ஸ்டாக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பாருங்க, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து
வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து பாருங்க ஒரு சைட்வேஸ் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம சைட்வேஸ் ரேஞ்சு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட்வேஸ் ரேஞ்சில் நமக்கு என்ன ஆயிருக்கு, கேப் அப் ஆயிருக்கு, ரீட்ரெஸ்ட் ஆயிருக்கு, தென் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுடைய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், மார்க்கெட் வந்து இங்கே இங்கே ஓவர் பாட்டில் இருக்கு, ஸோ கீழே இறங்குன்னு சொல்லி எல்லாரும் திங்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ரீஅக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ரண்ட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் த டைம்ல அங்கே பை பண்ணோம்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து அவங்க ப்ரைஸை மேலே ஏற்றலாமா கீழே இறக்கலாமான்ற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஅக்குமுலேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரீஅக்குமுலேஷன் முடிச்சுட்டு ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப மேலே ஏறி போயிருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துல வந்து பாருங்க இன்னொரு ஒரு ஃபால் கொடுத்துட்டு திரும்ப இதே இடத்துக்கு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு திரும்ப மேலே ஏறி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல மந்த்லி இல்லை வீக்லி டைம் ஃப்ரேம்ல RSI above 60 இருக்க ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல எப்பெல்லாம் நமக்கு கன்சாலிடேஷன் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதோ அந்த ரேஞ்ச் ஃபர்தராக பிரேக் அவுட் ஆகிறப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற என்ட்ரி வந்து நமக்கு நிறைய டைம்ல சரியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சரியான ஸ்டாக் வந்து பிக் பண்ணணும். ஸோ பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து நமக்கு ஓரளவுக்கு எளிமையாக முடியும். ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோடைய லாஜிக்கை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லாஜிக் படி நீங்க வந்து மார்க்கெட்டை போய் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு நான் சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு ஸ்க்ரீனர்ஸ்லாம் நான் எனக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனரில் எனக்கு வர ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனலிசிஸ் வந்து நான் பண்ணுவேன். கொஞ்சம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நம்ம கற்று வச்சிருக்க டெக்னிக்கல் அனலிசிஸ் மூலமா நம்ம இந்த ஸ்டாக் வந்து அனலிசிஸ் பண்ணிட்டு ஃபர்தராக நம்மளோட என்ட்ரி பேட்டர்ன் நமக்கு வந்துருச்சு, என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸாம்பிள்ஸும் காமிச்சிருக்கேன், எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் உங்களோட கமெண்ட்ல வந்து நீங்கள் தெரிவிங்க. தேங்க்யூ.